Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா ஒரு பூ டிசைன் ஒன்னு எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து அழகா செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நாம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க இல்லஸ்ட்ரேட்டர் நீங்க வந்து ஃப்ளோர் ஃபைல்ல போயிட்டு நியூ டாக்குமெண்ட் இதுல வந்து ஒரு ஹார்ட் போர்ட்ல வச்சு நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓகே. இப்போ கண்ட்ரோல் பிளஸ் அடிச்சு போட்டோஷாப் மாதிரி தான் ஜூம் பண்றது. பண்ணிட்டு இந்த இருக்கு பென் டூல். இந்த பென் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் இப்படி இந்த மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கருப்பில் தான் வரையும். நீங்கள் என்ன ஃபீல் கலர் கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை நீங்கள் கூட்டுங்க ஒரு 3 மாதிரி ரைட். ஓகே. இப்போ அதே மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் சி அடிச்சு கண்ட்ரோல் பி அடிச்சு இன்னொரு காப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் என்ன கொடுங்க, ரொட்டேட் கொடுங்க. ரொட்டேட்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே பண்ணிட்டு ரொட்டேட்டை கொண்டு வந்து கணக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு and to ஸ்பேஸ் பார் அடிச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபில் கலரில் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில் கலரை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுங்க. இதை இதுக்கும் ஃபில் கலர் செலக்ட் பண்ணி நான் கொடுங்க. அப்படின்னா தான் சரியாக செய்யலாம். கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் செஞ்சுக்கிடுங்க. ரைட். இதை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கீழே கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அவங்களோட எரோக்கியை கொஞ்சம் கீழே இழுத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து ஊதா கலரை கொடுங்க. இதை வந்து ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பச்சையாவது நீ அந்த சைன் இந்த கலரையாவது இல்லைன்னா இந்த மாதிரி கலர் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே 2 ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு பாருங்க பிளெண்ட் மூடுன்னு ஒன்று இருக்கு. இதில் பிளெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இல்லை ஸ்பெசிஃபிக் இதில் வந்து ஸ்மூத் கலரில் தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் வந்து 10 இருக்குன்னு இருக்கு. ஆனால் 10லேயே நான் வச்சுட்டு இதை நான் ஓகே பண்ணால் ஒன்றுமே ஆகாதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு திரும்ப பிளெண்ட் மூட்ல பண்ணி மேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வரும். ஒரு 2 சைடும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப் ஒன்று அப்படி உருவாகும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அழகான ஷேப்பாக இருக்கு. இப்போ இதை அப்படியே நீங்கள் இது பண்ணிட்டு இந்த 2 கலரையும் ஒத்து போயிட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஜி அடிச்சு குரூப் பண்ணுங்க. இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஜி குரூப் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்போ சின்னதாக்குனா சின்னதாகும். இந்த இதழ்கள் மாதிரி சின்னதாக்குனேன்னா அந்த இதழ்கள் இது பெருமான கூடையா இருந்தால் ஸ்ட்ரோக்கை குறைக்கலாம். இதை வந்து நீங்கள் அன்குரூப் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை குறைக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து இதிலே வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ரைட் பெருசாக தானே இருக்குது, இப்படி வச்சுக்கோங்க. ரைட். உங்களுக்கு லேசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு இழுத்து இன்னொரு காப்பி வரும். இதை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டாந்து இப்படி வைங்க. இன்னொரு காப்பி இதை அப்படி எப்படி இந்த மாதிரி காப்பீஸ் எடுத்துக்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி காப்பீஸ் வரும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு வால்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு இதில் எடுத்துன்னு இங்கிட்ட ஒரு காப்பி வரும். இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம அழகாக செய்யலாங்க. அந்த டிசைன்ஸை கொஞ்சம் அழகாக செஞ்சலாம், பெர்ஃபெக்டாக பண்ணலாம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் வந்து பேக் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேக்கு கொடுத்தா தான் அழகாக இருக்கும். கணக்காக இதுக்கு முனையில் தொடுற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இதையும் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா பின்னுக்கு போயிடும். இந்த மாதிரி கொடுத்து
இப்போ இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம் வேலைகளை. இப்போ இதே இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துட்டு ஆல்ட்டை பிடிச்சி போய் இதை எடுத்துட்டு இதை கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் மேலே. ரைட், ஓகே. இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு பேக் கொடுங்க. ரைட், இந்த மாதிரி வந்துடும். ரைட், இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு செய்யணும். ரைட், இதில் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக செஞ்சால் இன்னும் அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே இது பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு வரையணும் பாருங்க. சின்னதாக ஒன்று இப்படி எப்படி வரைகிறீங்க, சிம்பிளாக பென் டூல் எடுத்து திரும்ப சொல்லி கொடுக்குறேன்னா இந்த மாதிரி வரையும். இதே ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறீங்க, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அடிங்க. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி வந்துருச்சு. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட், ஓகே பண்ணுறீங்க, கண்ணாக கொண்டாந்து வைக்கிறீங்க. இதை கொஞ்சம் செட் பண்ணுறீங்க. இப்படி கண்ட்ரோல் ப்ளஸ் அடிக்க செட் பண்ணிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ இதுக்கான கலரை வந்து மாற்றுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு மாற்றுறீங்க. இப்போ இந்த கலர் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளாண்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த எடிட்டில் போயிட்டு பிளாண்ட் ஆப்ஜெக்ட் பிளாண்ட் மேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ஷேப்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன்னு கமெண்ட் தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.